ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ரிலீஸ் ஆன மேட் ஃபேட்னு ஒரு சைனீஸ் த்ரில்லர் மூவி பற்றி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒருத்தவங்களோட எதிர்காலத்தை கணிச்சு அதில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு அதை சரி செய்வனா இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கோட எதிர்காலத்தை பார்க்கான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவன் சீக்கிரமா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறான்னு. அப்படி அந்த சைக்கோ கொலை பண்ணானா அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோ ஜெயிச்சானா பத்தி தான் அந்த படத்துல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ காட்டுறாங்க சுடுகாட்டுலன்னு ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பரிகாரம்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஏற்கனவே இறந்து போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவளை எப்படியாடி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம் பண்ணுவான். அந்த பொண்ணு இப்போ காப்பாற்றணும்னா இப்போ அவளை வந்து இறந்த மாதிரி நம்ப வைக்கணும். அதனால என்ன பண்றான்னா அவளோட கவருக்குள்ள படுக்க சொல்லிட்டு அவன் மேல மண் எடுத்து மூடிடுறான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறதுனால அவன் சொல்றபடி அப்படியே கேட்பா. நம்ம ஹீரோமே திரும்ப பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்றான். அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அங்க நிறைய மேகமூட்டை வர ஆரம்பிச்சது. மேகமூட்டை வரதுனால இவன் வச்சிருக்க அந்த நெருப்பு அணைஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள என்ன ஆகுது, மழை ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சது. அந்த மழை தண்ணியில அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போயிருது. ஹீரோ வந்து பயந்து போய் அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்க்க மயக்கத்துல இருக்கா. அந்த பொண்ணு எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை நிறுத்துவான்னு பார்த்தா திரும்ப பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவட்ட கேட்கான். அந்த பொண்ணுக்கு இப்பதான் உயிர் போய் உயிர் வந்ததுனால இவன் பரிகாரம் திரும்ப சொன்னா பயங்கரமா கோபமேறான். இனிமேல் பரிகாரம் சொல்லிட்டு வந்த மண்டே ரெண்டா உடைச்சிருவேன் சொல்லிட்டு கோவத்துல அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருவா. அப்படி இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு 2 பேர் செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்க பொண்ணு வெளியே வர சொல்லி தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸுமே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ் வந்து அந்த பொண்ணுட்ட ஒரு கொலகாரன் போட்டோ காமிச்சு இவனை பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் பிசினஸ் பண்றதுனால இவளுக்கு தெரியலாம்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு தெரியான்னு சொல்லிடுறா. சரி, உன்னோட வீட்டு செவுத்துல 2 பேர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கடன் கொடுத்துருப்பானுங்க. இந்த பொண்ணு அந்த கடனை கொடுக்காம வீட்டுக்குள்ள மூடி உட்காந்துட்டு இருக்கா. நம்ம போலீஸ்மே அந்த 2 பைல்ட்ட ஒழுங்கா இங்க அடிச்ச பெயிண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஓடின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்பதான் கொலகாரனை காட்டுறாங்க. கையில ஒரு அட்ரஸை பார்த்து நின்றுட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த டெலிவரி பாய் நிக்கான். இவன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைக்கோ. இங்க நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி போறாங்க. போலீஸ் பொண்ணு கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வச்சு பரிகாரம் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு தான் அந்த அபார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு அவளோட ரூமுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும்போது அந்த கொலகாரனோட போட்டோ வந்து போலீஸ் எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி அந்த கொலகாரம் வந்துடுறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு ரூம் கூட்டி போய் கட்டி போட்டுறான். இங்க நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணதுக்கு சைக்கோ வந்து அதே அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். இந்த பொண்ணு இருக்க ரூம்லயே கதவை தட்டிட்டு இருக்கான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. கொலகாரம் கட்டி போட்டிருக்க பொண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இது வந்து நம்ம சைக்கோ வந்து கேட்டுருவான். நம்மளோட ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்கான். சைக்கோ ஹீரோட்ட உள்ள யாரோ இருக்குன்னு சொல்ல ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள போறான். கீழே விழுந்துடுறான். உள்ள இருந்து வெளியே வந்த அந்த கொலகாரன் நமக்கு டெலிவரி பாய் அடிச்சு போட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறான். ஹீரோ அந்த பொண்ணு இறந்து நினைச்சு கவலைப்பட்டு இருக்க நம்மளோட சைக்கோ பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான். பார்த்தா அப்படியே ஹாப்பி ஆயிடுறான். அங்க இருக்க ரத்தத்து மேல குதிச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அந்த கொலகாரம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ் வந்து அவனை பாத்துருவாரு. அவனை துரத்து ஓடிட்டு இருக்காரு. அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம போலீஸால ஓட முடியாது. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த கொலகாரனுமே ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு கேஷுவலா வெளியே போயிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம போலீஸ் வந்து அங்க கொலை நடந்த இடத்த வந்து பாக்காங்க. பார்த்தா ஒருத்தன் சோகத்துல இருக்கான், இன்னொருத்தன் அப்படியே ரத்தத்துல மெய் மறந்து போயிருக்கான். அவனுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது ஹீரோ வந்து நல்லவன், எந்த தப்பு செய்யாதவன் அப்படின்னு. இப்போ அப்படியே நம்ம போலீஸை காட்டுறாங்க. சைக்கோ பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கு தீராத பகை ஒன்று இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து சைக்கோட எதிர்காலத்தை பார்க்கான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சைக்கோ வந்து கொலை பண்ணிட்டு கூடி சீக்கிரத்துல ஜெயிலுக்கு போறான்னு. அப்படியே இங்க பார்த்தோம்னா நம்ம சைக்கோ வந்து ஒரு கொலவெறியில சுத்திட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்த ரத்தத்தை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு கொலவெறி உண்டாயிருக்கும். அதனால இப்போ கொலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறான். இப்போ நம்ம சைக்கோவுக்கு முன்னாடி ஒரு பூனை இருக்கு. அதை குத்தி கொலை பண்ணலான்னு போறான். அந்த பூனை கரெக்டா ஜம்ப் பண்ணி ஓடிடுது. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து சைக்கோ பார்த்துட்டு நீ சீக்கிரமா ஜெயிலுக்கு போக போற, உன்னை நான் எப்படியாடி காப்பாத்துறேன், என் கூட வா சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். சைக்கோட பிளாஷ்பேக் பார்க்கும்போது தான் தெரியுது தலைவன் ஏற்கனவே நிறைய பூனையை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான்னு. பிடிச்சு போட்டது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் பார்த்தோம்ல அவர் தான் அவனை பிடிச்சு போட்டுப்பாரு. நம்ம ஹீரோ வந்து சைக்கோ எப்படியாடி மாத்திரலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. நம்ம சைக்கோட அம்மா வந்து அங்க அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா அவன் கொலை பண்றேன்ட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருப்பான். அப்போ அவங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கும். அதனால அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவனை பார்த்தோன்னே இவ அக்கா அங்க இருந்து பயந்து தள்ளி போயிடுறா. இவனோட அப்பா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனுமே அவர்கிட்ட கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவோட ஒரே வேலை சைக்கோவை எப்படியாடி கொலை பண்ண விடாம தடுக்கணும். அதுக்காக வீட்டுல இருக்க எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். சைக்கோ வீட்டுல இறந்து போன பெரியவங்களோட சமாதிக்கு இப்போ நம்ம ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்க மர வேர்கள்லாம் உனக்கு ஒத்து வராது, அதெல்லாம் புடுங்கி எரிஞ்சான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றான். அங்க தூரத்திலே இன்னொரு சமாதியை பார்க்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு வந்தோன்னே புக்கெல்லாம் திருப்பி பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்துட்டு ஆள ஆரம்பிக்கான். ஏன்னா இவனோட ஒய்ஃப்
ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பா, அந்த சமாதியை தான் அங்க பார்த்திருப்பான். அடுத்த நாள் இவன் வீட்டுக்கு முன்னாடி சில கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் போயிட்டு இருக்கனால கம்பெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே இதை பார்த்துட்டு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவன் சைக்கோ காப்பாத்தக்காண்டி நிறைய விஷயத்த மாத்தி வச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ தப்பா தெரியும். இவன் நினைச்ச மாதிரி அந்த சமாதிக்கு வந்து பார்க்கான். அங்க பார்த்தா அங்க இருக்க எல்லா சமாதியும் இடிஞ்சு போயிருக்கு. ஒய்ஃபோட கலரை பார்த்து மனசு உடஞ்சு போய் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்த ஒரு வயசானம்மா நம்ம ஹீரோ செவுட்லயே பலார்னு விடுறாங்க. அந்த தாத்தாவுமே பயங்கரமா ஹீரோ அடிக்காரு. சரி இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவன் ஒய்ஃபோட அம்மா அப்பா. ஏன்னா இவனால தான் இவன் பொண்ணு இறந்து போயிருப்பாங்க சொல்லிட்டு எல்லாமே வருத்தத்துல இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு நம்ம ஹீரோ பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான். ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இவனோட ஒய்ஃப் இவனால தான் இறந்து போயிருப்பா. ஹீரோவால ஒய்ஃபுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்காரர் சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணிடுவான், அவட்ட இருந்து விலைக்கு போயிருவான். ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கும், நம்மளால தான் இறந்து போனான்ட்டு. இப்போ நடக்கிற விஷயம்லாம் வச்சு மனசு உடஞ்சு போனா நம்ம ஹீரோ சைக்கோவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டோன்னா நம்ம சைக்கோவுக்கு கோவம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருது. இவன் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே அவன் வச்சிருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிப்பான். செடியில இருக்க எல்லா பூவையும் பிச்சு போட போட நம்ம ஹீரோ கண்ணுக்கு எல்லாமே சிவப்பு நிறமா தெரிய ஆரம்பிக்கு. இப்போ ஹீரோ காலையில் நிந்திச்சு பார்க்கான். அப்போ அவங்க ஒரு பூ மட்டும் கீழே விழாம இருக்கு. அதை அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டான்னு தெரியல, அவன் வச்சிருக்க பூ எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிருது. இங்கே ஹீரோவுமே அவன் வீட்டில் எந்தெந்த பொருளாம் இருந்தா அவனுக்கு நல்லதோ அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கான். அது மட்டும் இல்லாம முதல்ல ஒரு மந்திரத்தையும் ஒட்டிக்கிறான். சைக்கோ காட்டுறாங்க, இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்க ரத்த கரையை மோந்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோமே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். இப்போ திரும்பவுமே நம்ம சைக்கோ காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோ களத்துல இறங்குறான். ஸோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டை காட்டுறாங்க. ஜெயில் செட்டப்போட வீடை பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா எப்படியாவது சைக்கோ காப்பாத்தணும்னு. நம்ம சைக்கோ ப்ரே பண்ண வைக்க, பரிகாரம் பண்ண வைக்கன்ட்டு நம்ம ஹீரோவால முடிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருப்பான். இவங்க ரோட்ல வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்காங்க, நிறைய பறவைகள்லாம் இறந்து போயிருக்கு. ஏன்னா இறந்து போன எல்லா பறவையுமே நம்ம ஹீரோ தான் சைக்கோட்ட நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் திறந்து விட்டுருப்பான். இப்போ பார்த்தா எல்லாமே இறந்து போயிருக்கு. ஹீரோ இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு குழப்பத்தில் இருக்க சைக்கோக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வருது. சைக்கோவுமே ஹீரோட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ இல்ல அங்க ஒரு பறவை சாகல, உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு பூனை வந்து அதை கவிட்டு ஓட ஆரம்பிச்சது. இப்போ நம்ம ஹீரோ எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க ஆரம்பிக்கும். பூனை பின்னாடியே நம்ம சைக்கோவும் கத்தி எடுத்துட்டு துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கும். நம்ம சைக்கோட நல்ல நேரமான்னு தெரியல, சைக்கோ ஓடுற பார்த்துட்டு போலீஸ்காரர் வந்து இவனை துரத்திட்டு வருவாரு. சைக்கோ கொலை பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்திடுவான். இப்போ திரும்பவுமே நம்ம சைக்கோ வீட்டுக்கு கூட்ட வந்து அவனை சில மந்திரம் எல்லாம் படிக்க சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் பத்தாது, நீ சில உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ வந்து அவன் ஹோட்டலுக்கு கூட்டு வருவாங்க. இது வேற யார் ஹோட்டல் இல்ல, நம்ம சைக்கோட அம்மா அப்பா வச்சு நடத்துறது. அங்கதான் பையன் டெலிவரி பாயா வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவங்க இங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே லைன்ல நம்ம கொலைகாரன்னு நின்னுட்டு இருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்திருப்பானா, ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் மாத்திட்டு வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் அப்படியே இருந்திருக்கும், அது எடுத்துட்டு போலாம் தான் வந்திருப்பான். இப்போ நம்ம போலீஸ்மே அந்த ஹோட்டலில் என்ட்ரி கொடுக்காரு. இவரை பார்த்தோன்னா சைக்கோ மூஞ்சி அப்படியே மாற ஆரம்பிக்கி. கொலகாரம் அவன் பேக் எடுக்கிறதுக்குள்ள நம்ம சைக்கோ வந்து வச்சிருக்க பேக் எல்லாத்தையும் பார்த்துருவான். சைக்கோட அக்காவுமே ஹீரோட்ட அவனை எப்படியாடி காப்பாத்தாதீங்க, அவன் யாரையாட்டி குத்தி ஜெயிலுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவுமே இல்ல அவனை எப்படியாடி காப்பாத்திருவான்னு சொல்லிட்டு இருக்கும் மாதிரி அந்த பொண்ணு மாஸ்க் அவுத்து மூஞ்சி காமிப்பா. அவளோட மூஞ்ச பார்த்த பார்த்தாங்க தெரியுது இவெல்லாம் மனுஷனே இல்லை. சின்ன வயசுல அக்கா பார்த்தீங்கன்னா மூஞ்ச பயங்கரமா கத்தியால கீச்சிருக்கான். இவங்க அப்பாவுமே சரி இந்த வாட்டியாட்டி திருந்துவானான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே அப்ப நடந்த விஷயத்துல மறந்துட்டீங்களா, அவனால தான் என்னோட லைஃப் இப்படி ஆச்சு சொல்லி கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. நம்ம போலீஸ்க்குமே முட்டு பிரச்சனை இருக்கிறதுனால அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கொலகாரன் அவருக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இவனுங்க ரெண்டு பேரும் இங்க எக்ஸசைஸ் பண்ற பார்த்துட்டு நம்ம சைக்கோ அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா தலைவன் அங்க இருக்க ரத்த கரையை பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷமா இருப்பான். இங்கே நம்ம கொலகாரம் வந்து ரெஸ்ட் ரூம் வெளியே லாக் ஆயிருக்கு, அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். ஆனா நம்ம சைக்கோ வந்து முடியாது, அதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிடுவான். ஏன்னா அவன் மறைச்சு வச்சிருக்க அந்த கத்தியில இருக்க ரத்த கரையை பார்த்தோன்னா நம்ம சைக்கோக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதனால இவன் தான் லாக் பண்ணியிருப்பான். அந்த பேக்கை வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னா அதுல இருக்க ரத்த கரையெல்லாம் நம்ம சைக்கோ மோந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஒரு பொண்ணு காட்டுறாங்க, நம்ம சைக்கோ வீடு பக்கத்துல வந்திருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல போலீஸ் வந்து ஒரு பொண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் அந்த கடைக்காரன் தோல் தாங்க முடியாம வீடு மாதிரி இங்க வந்திருப்பா. நம்ம ஹீரோமே அந்த இடத்துக்கு கரெக்டா வர ஏதோ சரியில்லையே சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிக்கும். அவளோட ஜாதக பார்த்த பிறகு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுட்ட நீ இல்லீகல் பண்ற பிசினஸ் எல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இதனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லி சொல்றான். அந்த பொண்ணுமே இப்பதான் வீடு மாதிரி இங்க வந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சீக்கிரமா சாக போறான்னு சொல்ல அவ இதெல்லாம் நம்ப மாட்டான். சைக்கோ கொண்டு வந்த பேக்கை நம்ம ஹீரோ பாத்துருவான். அவன் வந்து வாங்கலான்னு போகும்போது கரெக்டா உள்ள கொலகாரன் வந்துருவான். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அவன் இருக்க அந்த பேக்கை வாங்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிடறான். கொலகாரனை துரத்திட்டு நம்ம சைக்கோ கார்ல வேகமா வர நம்ம ஹீரோவும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். சைக்கோ வரும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு மின்னல் வர நம்ம சைக்கோ கார் எடுத்து நம்ம ஹீரோ மேல அடிச்சிடறான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நம்ம ஹீரோ எந்த ஒரு அடி இல்லாம லேசான காயத்தோட இருக்கான். எப்படின்னு பார்த்தோம்னா இவன் ஸ்டார்டிங்ல ஒரு மந்திரத்தை முது பின்னாடி விட்டிருப்பான். ஸோ அதனால அவனுக்கு எதுவுமே இருக்காது. நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இனிமேலாட்டி திருந்ததுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம சைக்கோ கையில சரக்கு கொடுத்துட்டு அதை அடிக்க சொல்றான். சைக்கோமே குழப்பத்துல பார்க்கான். ஏன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, சரி சொல்லிட்டு அவனுமே வாங்கி குடிச்சிருவான். சைக்கோ நினைச்ச மாதிரி ஹீரோ அந்த சரக்குல தூக்கு மாத்திரை போட்டு அவனை வீட்டுல அடைச்சு வச்சிருவான். கொலகாரனை காட்டுறாங்க, மேகத்தை பார்த்துட்டு அவன் சின்ன வயசுல ஒருத்தவங்களை கொலை பண்ணதை பத்தி அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா இங்க ஒரு டெட் பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அதுல யாராட்டி நல்லவங்க இருந்தாங்கன்னா அதோட ஆவியை நம்ம சைக்கோ மேல ஏத்தி விட தான் இது பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுட்ட இல்லீகல்
இல்லீகல் பிசினஸ் பண்றால நீ சாக போறன்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு வந்து கொலைகாரனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பா. சோ அதை பாத்தீங்கன்னா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு இருப்பா. ஆனா நம்ம கொலைகாரன் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான். இப்ப அந்த பொண்ணையும் கொலை பண்ண வரான். இவள இப்ப ரூம்ல அடைச்சு போட்டு அவளை கத்தியால குத்த ஆரம்பிக்கான். நம்ம போலீஸுமே அந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. கொடுத்த கடனை வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த 2 பயலும் இங்க வந்து பார்க்க கொலைகாரன் பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு குத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு காப்பாத்தாம இவனுக்கு 2 பேரும் தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் போய் அங்க இருக்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸும் அதுக்குள்ள அங்க உள்ள வந்துடுறாங்க. போலீஸுமே உள்ள வந்துட்டு இந்த கொலைகாரனை சுட்டு தள்ளிடுறாரு. சைக்கோ கட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து இப்பதான் எந்திரிச்சு நம்ம ஹீரோ கவனிக்கா. அவன் என்னன்னா டெட் பாடி வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். சைக்கோ கையை கட்டி போட்டு அங்க ஒரு கோழியும் அவுத்து விட்டுறான். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனோட ஆவி உன் உடம்புக்குள்ள வரப்போகுது, நீ நல்லவனா மாற போறன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ சைக்கோட்ட மாட்டானா இல்ல சைக்கோ தான் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டானு சொல்லி தெரியல. சைக்கோட நெத்தியில கத்தி வச்சு கீச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆவி ஏத்த போறன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க சில பேர் வர ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க வேற ரூமுக்கு போயிடுறாங்க. வேற ஒரு ரூமுக்கு வந்த பிறகு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு டெட் பாடியை நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கான். பார்த்தா இறந்து போன அந்த கொலைகாரனோட பாடி இருக்கு. இப்ப அந்த ஆவி வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள ஏறிடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால அவன் பின்னாடி இருக்க அந்த மந்திரம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். கொலைகார குத்துன்னு அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்கா. சைக்கோமே போலீஸ் கார்ல இருக்க அந்த கொலைகாரன கத்தியை பார்த்தோன்னே திரும்ப கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு எறும்பு தண்ணியில மாட்டிட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்படுது. அந்த எறும்பை நம்ம சைக்கோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறான். வந்தவன் கல்லாலே நம்ம போலீஸ் மண்டை அடிச்சு உடைச்சிடறான். இப்போ ஹீரோ வந்து போலீஸை கட்டி போட்டு நம்ம சைக்கோட்ட அவனை கொலை பண்ண சொல்றான். நம்ம சைக்கோ வந்து முடியாதுன்னு சொல்லிடுவான். ஏன்னா இப்ப அவன் உடம்புல இருக்குது அந்த கொலைகாரனோட ஆவி, அதனால நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். இப்போ அன்னியன் படம் மாதிரி நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த கொலைகார ஆவி வெளியே போய் நம்ம ஹீரோ வந்துடுறான். கொலைகாரனோட ஆவி எப்படி உடம்புக்குள்ள வந்திருக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சொல்லி முதுவை பார்க்கான். அப்பதான் பின்னாடி இருந்த மந்திரம் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. மேகத்தை காட்டுறாங்க. எல்லாமே ஆக்ரோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோ நினைச்சது எதுவுமே நடக்க போறது இல்ல. ஹீரோ காட்டுறாங்க அந்த செடியை பார்த்துட்டு ஏன் பூ வர்றன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, பூக்கும் காய்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. இங்க நம்ம சைக்கோவும் போலீஸும் சண்டை போட்டுட்டு இருக்க சைக்கோ கத்தி எடுத்துட்டு போலீஸு குத்தலான்னு போறான். அப்பதான் அவன் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்க்க நான் கொலை பண்ண மாட்டேன், நான் கொலைகாரன் இல்லைன்னு சொல்லி அவனோட நெத்திலேயே அந்த கத்தி வச்சு கீச்சிட்டு அந்த கத்தியை தூக்கி தூர போட்டு போயிடுவான். அந்த போலீஸை காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு நம்ம சைக்கோவும் ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே எல்லாமே சரியாயிருது. நம்ம சைக்கோக்கு முன்னாடி ஒரு பூனை இருந்தும் அதை எதுவுமே பண்ணாம இவன் பாட்டுக்கு விலைக்கு போயிடுவான். எப்பெல்லாம் பூனை வருதோ நம்ம போலீஸுமே அந்த இடத்துல கரெக்டா வந்துருவாரு. சைக்கோமே அந்த போலீஸ்ட்டு போய் யோ உனக்கு வேற வேலை இல்லையா, இனிமேல் நான் எந்த பூனையும் கொலை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இவன் நடந்து போயிட்டு இருக்கான். இவன் தலைக்கு மேல இருந்த அந்த கரு மேகமூட்டெல்லாம் மறைஞ்சிருது. ஏன்னா இப்போ சைக்கோ நல்லவனா மாறிட்டான். இதோட படம் முடிவுக்கு வருது. படம் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம்.